$2.6 பில்லியன் காலி. வளைகுடா நாடுகளை நடுத்தெருவில் நிறுத்திய அமெரிக்கா. வெயில் அடிக்கும் போது குடையை பிடித்துவிட்டு மழை வரும்போது அந்த குடையை பிடுங்கிக் கொள்ளும் கூட்டாளி. இன்றைய அமெரிக்காவின் உண்மையான முகமே இதுதான். பல தசாப்தங்களாக தங்கள் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவே முழுமையாக நம்பியிருந்த வளைகுடா நாடுகளுக்கு இன்றைய சூழல் ஒரு மிக கசப்பான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. அதாவது, அந்நிய நாட்டு ஆயுதங்கள் உங்களை ஒருபோதும் முழுமையாக பாதுகாக்காது. வெறும் 5 நாட்களில் 2.6 பில்லியன் இழப்பு வளைகுடாவிற்கு. கேட்பதற்கே மலைப்பாக இருக்கிறதா? ஆமாங்க. கடந்த 5 நாட்களில் மட்டும் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிப்பதற்காக அந்த வளைகுடா நாடுகள் செலவிடப்பட்ட தொகை, இது UAE ஐக்கிய அரபு அமீரகம் மட்டும் கடந்த சில நாட்களில் 645 ட்ரோன்களை இடைமறித்துள்ளது. இங்குதான் நிஜமான பேரழிவே ஆரம்பிக்கிறது. அதாவது, திகைக்க வைக்கும் பொருளாதார போர். ஈரான் அனுப்பும் ஒரு ஷாஷெட்டு அந்த ட்ரோனின் விலை தோராயமாக 20,000 மட்டுமே. ஆனால் அதை வான்வெளியில் அழிக்க வளைகுடா நாடுகள் பயன்படுத்தும் அமெரிக்காவின் அந்த பேட்ரியாட் ஏவுகணையின் விலை 4 மில்லியன். அதாவது, ஈரான் $1 செலவழித்தால் அதை தடுக்க வளைகுடா நாடுகள் $80 செலவழிக்க வேண்டியுள்ளது. இது இராணுவ நெருக்கடி மட்டுமல்ல, மிகப்பெரிய நிதி பேரழிவும் கூட. அமெரிக்காவின் சுயநலமும் ஆயுத தட்டுப்பாடும். அதாவது, மாதத்திற்கு 50 ஏவுகணைகளை மட்டுமே தயாரிக்கும் நாட்டை நம்பி போர்க்களத்தில் இறங்க முடியாது என்ற நிலை இன்று உண்மையாகியுள்ளது. அமெரிக்கா மாதத்திற்கு சுமார் 50 அந்த பேட்ரியாட் ஏவுகணைகளை தயாரிக்கிறது. ஆனால் சில குறிப்பிட்ட அதிநவீன கடற்படை ஏவுகணைகளின் தயாரிப்பு மாதத்திற்கு 7 என்ற அளவிலே உள்ளது. ஆனால் ஈரான் மாதத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தயாரிக்கும் போது அமெரிக்காவின் இந்த தயாரிப்பு வேகம் எந்த மூளைக்கும் போதாது. இது உச்சக்கட்ட துரோகம் என்னவென்றால், அமெரிக்கா இப்போது வளைகுடா நாடுகளுக்கு இன்டர்செப்டர் ஏவுகணைகளை வழங்காமல் பின்வாங்கிறது. காரணம், தனது சொந்த படைகளுக்கும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் ஆயுதங்களை சேமித்து வைக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது. உடைந்த அமெரிக்காவின் பிம்பம். அதாவது, வளைகுடா நாடுகள் கோடிக்கணக்கான டாலர்களை கூட்டி அதிநவீன அமெரிக்க ஆயுதங்களை வாங்கின. ஆனால் ஒருவேளை ஏவுகணைகளை தீர்ந்துவிட்டால் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் கிணறுகளும் நகரங்களும் ஈரானின் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகும் ஆபத்து உள்ளது. இப்போது இது $2.6 பில்லியன் இழப்பு என்பது வெறும் பண இழப்பு மட்டுமல்ல, அது அமெரிக்காவின் மீதான வளைகுடா நாடுகளின் நம்பிக்கையில் விழுந்த மிகப்பெரிய விரிசல். தன்னையே காக்க திறனில்லாத சுதந்திரத்திற்காக கூட்டாளிகளை கைவிடும் ஒரு வல்லரசை நம்புவது தற்கொலைக்கு சமம் என்ற பாடத்தை இன்று வளைகுடா நாடுகள் கற்றுக்கொண்டிருக்கின்றன. இனி ஆயுதங்களை விட தீர்ந்து வரும் கையிருப்பு தான் மத்திய கிழக்கின் விதியை தீர்மானிக்கப் போகிறது. இந்த பிறவியில் அமெரிக்கா யாரிடமாவது மூக்குடைப்பட்டு குத்து வாங்குவதை பார்த்து மகிழ வேண்டும். காத்திருப்போம் எல்லாரும்.